வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃப்ராங்கி ரெசிபி சிக்கன் ஃப்ராங்கி தான் செய்ய போகிறோம். கடையில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்டியான சிக்கன் ஃப்ராங்கி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராங்கி செய்யறதுக்கு மாவு பசஞ்சு வச்சிடலாம். இந்த கப்பில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூட இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பசஞ்சிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவுக்கு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் இலக்கமாக, ரொம்ப டைட்டாக பசஞ்சிடக்கூடாது. ஃப்ராங்கிக்கு நம்ம ரோல் மாதிரி சுற்றுறதுனால நல்லா மெலிசான சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். அதனால் இந்தளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக பசஞ்சிக்கோங்க. மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். அவ்வளோதான், மாவு பசஞ்சாச்சு. இப்போ இது மேலே எண்ணெய் தடவி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். பட்டரில் செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயில் கூட செய்யலாம். மெல்ட் ஆனதும் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த பட்டர்லேயும் இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி இருக்கிறதுனால சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விடும். இப்போ லோ ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில வேணால் நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்துடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி தழை, இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா இது கூட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அதனால் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி. நம்ம பசஞ்ச மாவை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு பால் சைஸுக்கு எடுத்து மைதாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாதிரியே நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்க்கணும். அவ்வளோதான், இந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போது இந்த சப்பாத்தியை எடுத்து போட்டுக்கலாம். மெலிசாக தேய்ச்சிருக்கிறதுனால இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்செல்லாம் குக் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சைடு இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இது மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக குக்கிங் ஆயில் கூட தடவிக்கலாம். பட்டர் தடவணுன்னா டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு சைடும் திருப்பி போட்டு 2 சைடும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது ரெடி பண்ண சப்பாத்தியை நான் தோசைக்கல் மேலே போட்டு வச்சுருக்கேன். இப்போது இது மேலே ஒரு முட்டை கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ண முட்டையை சப்பாத்தி மேலே ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது லைட்டாக பாதி குக் ஆனதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி அப்படியே லேசாக மேலே எடுத்துட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த சைடு 1 நிமிஷம் வேகட்டும். இப்போது முட்டை நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இது மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃப்ராங்கி பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.
ரெடி பண்ணியிருக்க சப்பாத்தி மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சைடு கொஞ்சமாக மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனை டைட்டாக வச்சு ரோல் பண்ணிக்கணும், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை அலுமினியம் ஃபாயில் மேலே வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் ஷீட்டு இல்லைனா டிஷ்யூ பேப்பர் மேலே கூட வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மடித்து விட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ஃப்ராங்கி ரெடி. கிட்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்நாக் ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக் இல்லைனா டின்னருக்கு கூட செய்யலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.